நம்ம இன்னைக்கு வந்து கடையிலேருந்து பட்டர் வாங்குவோம்ல, அதில தான் வந்து வீட்லயே வந்து எப்படி நெய் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப நம்ம நெய் நெய் வந்து 1 கிலோ வாங்கணும்னா, ஆ இங்க வந்து நெறைய ரூபாய் ஆகுது குவைத்லலாம் 4 கேடி கிட்ட வருது. சரி ஓகே. இது வந்து நம்ம பட்டரா வாங்கும்போது கொஞ்சம் கம்மி பிரைஸ்ல இருக்கும். அதனால நம்ம பட்டரா வாங்கி வந்து நம்ம கீ மேக் பண்ணலாம். அது எப்படின்னு தான் காமிக்க போறேன். சிம்பிள் டிப்ஸ் தான். ஈஸியா நீங்களே பண்ணிக்கலாம். இனி வந்து ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில வந்து இது வந்து ஃபர்ஸ்ட் ரூம் டெம்பரேச்சர்ல வைக்கணும் நீங்க. எடுத்த உடனே வைக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் வந்து ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து கொஞ்ச நேரம் வெளிய வைக்கணும். வெளிய வச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம இது பண்ண போறோம். இது ஆல்ரெடி நான் பாதி பண்ணிட்டேன். இது நெக்ஸ்ட் அடுத்து தான் பண்ண போறேன். அதனால தான் சரி ஓகே வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தது. இது வந்து நல்லா ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. இது வந்து மெல்ட் ஆகுறது வரைக்கும். இது மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம லோ ஃப்ளேம்ல தான் வைக்கணும். நம்ம இது எப்படி கடையில இருந்து ஒரு கீ வாங்கும்போது அவ்வளோ ஒரு அந்த மணல் மணலா இருக்கும்ல, அந்த டெக்ஸ்சர்ல இது உங்களுக்கு வரும். நான் இந்த பட்டர் வந்து ஹைவேலேருந்து தான் வாங்கியிருந்தேன். ஹைவே, நெஸ்டோ எல்லாத்துலயும் இது உங்களுக்கு கிடைக்கும். அவைலபிளா இருக்கும். நீங்க வாங்கி ஒரு வாட்டி செய்து வச்சுட்டீங்கன்னா, நமக்கு வந்து இது ரொம்ப நாள் போகவும் செய்யும். அதே போல வந்து காசும் நமக்கு வந்து கொஞ்சம் சேவிங்ஸா இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு 4 கேடி குடுத்து வாங்குறதுக்கு, இது வந்து 2 1/2 கேடி தான் ஆகும். 2 கிலோ ஏதோ வந்துச்சுன்னு நெனைக்கிறேன். அப்போ வந்து நமக்கு தேவைக்கு நமக்கு எடுத்தது செய்துக்கலாம். ஃபுல்லா பல்கா செய்து வைக்கணும் இல்ல. பாதி பாதியா எடுத்து வந்து நம்ம செய்து வைக்கும்போது கூட யூஸ்ஃபுல்லா இருக்கும். கெட்டும் போகாது. அதே டேஸ்ட்லயே உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் இருக்கும். இத வந்து நம்ம செட் பண்ணிட்டு ஒரு 1 ஹவர் வந்து இருக்கும்போதே ஆட்டோமேட்டிக்கா செட் ஆயிடும் இது உங்களுக்கு. இது மேக்ஸிமம் நான் வீட்ல எப்பவுமே செய்வேன். ஏதாவது எமர்ஜென்சி என்னால செய்ய முடியலன்னா நான் கடையிலேருந்து வாங்குவேன். அதுக்கப்புறம் எங்கேயாவது கடைக்கு போவேன்ல, அப்போ ஆஃபர் போடுவாங்கல்ல, அந்த டைம் நான் வாங்கி வச்சுடுவேன். சில டைம் வந்து ரொம்ப ஹை அமௌண்ட்டா இருக்கும். அந்த டைம் வாங்க மாட்டேன். ஆஃபர் இருக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிப்பேன். ஏதாவது அந்த அளவுக்கு கெட்டெல்லாம் போகாது. ஃப்ரீசர்லலாம் ஸ்டோர் பண்ணிடுவேன். நார்மலா ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணாலே போதும். இத நான் வாங்கி 1 மந்த் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து ஆல்ரெடி பாதி செய்துட்டு பாதி வச்சனால இது இப்போ 1 மந்த் ஆயிடுச்சு. இப்பவும் அதே ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். அதே ஸ்மெல்லாவே இருக்கும். அவ்ளோ மணமா தான் இருக்கும். பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம தோசை சுடும்போது நெய் போடும்போதும் பிள்ளைங்க கேட்பாங்க நல்லா மணமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நீங்க தாராளமா இது செய்யலாம். அவ்வளோ சக்ஸஸ் ஆகும். 1, 2 டிப்ஸ் இருக்கு. அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை கெட்டு போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்றது, இதோட கரெக்டான பக்குவத்துல நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா இது தெரியும். இது மெல்ட் ஆயிட்டே இருக்கு. லைட் அதை வந்து அப்படி இது பண்ணிட்டே இருங்க. அது நார்மலா வந்து கரெக்டா மெல்ட் ஆகி உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். இப்ப வந்து எல்லாமே மெல்ட் ஆயிடுச்சு. மெல்ட் ஆகும்போது இந்த மாதிரி பபிள்ஸ் வரும். இந்த பபிள்ஸ் எல்லாம் வந்து அந்த கொஞ்சம் அப்படி நீங்கி வந்து பபிள்ஸ் எல்லாம் தெளிஞ்சு வரும்போது அதோட பக்குவம் கரெக்டா வரும். நம்ம வந்து மேக்ஸிமம் வந்து வீட்லயே வந்து பால் காய்ச்சி அதுலேருந்து ஆடை எடுத்து, வெண்ணெய் எடுத்து அதை செய்கிறது தான் பெஸ்ட்டு. பட் நமக்கு இங்கே அப்ராட் கண்ட்ரீஸில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து அது வந்து சாத்தியம் கிடையாது. இங்கே காய்க்கிற பாலில் நமக்கு அந்தளவு பாலாடே வர்றதில்ல. அதனால வந்து நமக்கு வந்து பெஸ்ட் வந்து கடையிலேருந்து வாங்கி இப்படி செய்கிறது. கடையிலேருந்து வாங்கி செய்கிறதுலையும் நம்ம நெய்யா வாங்குறத விடக்கு இப்படி காய்க்கிறது நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இனி வந்து நம்ம வந்து தீயை வந்து ரொம்ப கம்மி பண்ணி வைக்க வேண்டியதுதான். மெதுவா தான் தீ வைக்கணும். ரொம்ப தீ வச்சீங்கன்னா டக்குன்னு வந்து அது கரிஞ்ச மாதிரி ஆயிடும். உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். அதனால மேக்ஸிமம் நீங்க வந்து கலர் வந்து இது இப்படியே தான் இருக்கும். சம்டைம் அது ஒரு மாதிரி பிளாக் ஆயிடுச்சுனாலும் நம்ம வந்து ஆற வைப்போம்ல. ஆற வச்சுட்டு நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது அது அழகா மாறிடும் உங்களுக்கு. நான் உங்களுக்கு கரெக்டா காமிக்கிறேன். நீங்க பக்குவம் தப்பா எடுத்தீங்கன்னு சொன்னா அது அந்த அளவு சக்ஸஸ் ஆகாது. இது பக்குவம் இன்னும் வரல. லாஸ்ட்டா தான் இது கரெக்டா பக்குவம் வரும். நான் அது உங்களுக்கு இடையிடையே டிப்ஸ் சொல்லிட்டே இருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் நான் வந்து இது கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டில செய்து பார்த்தேன். எப்படி வருதா? நல்லா வருதா? டேஸ்ட் அதே மாதிரி இருக்கா? கீயோட ஸ்மெல் வருதா? அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து அத செய்றது புடிச்சிருச்சு. ஹஸ்பண்டும் சொன்னாங்க, "பரவால்ல கடையில வர மாதிரியே இருக்குல்ல" அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அதுக்கப்புறம் தான் நான் எப்பவுமே மேக்ஸிமம் வீட்ல தான் ரெடி பண்ணுவேன். இப்ப இத பார்த்தீங்கன்னா, இந்த பபிள்ஸ் எல்லாம் அப்படியே சைடுல போகுதா? இந்த சைடெல்லாம் போய் இது வந்து இது அப்படியே வந்து ஒட்டிக்கும். நம்ம வந்து மேக்ஸிமம் இத எடுத்து விட வேணாம். அப்படி எடுத்து விடும்போதும் திருப்பி அது லேட் ஆகும் உங்களுக்கு. அது காஞ்சு வரதுக்கு. அதனால நம்ம இப்படியே மேக்ஸிமம் ரொம்ப இது வந்து நெய் காய்க்கும்போது கிளறக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது கிளறிட்டே இருக்குது. அழகா இருக்கும். அத கலரா பார்க்கும்போதே நமக்கு ஒரு ஹேப்பியா இருக்கும்ல. அதனால நான் மேக்ஸிமம் கிளறிட்டே இருப்பேன். இந்த மாதிரி தட்டிக்கிட்டே இருப்பேன். இந்த நெய் இதுல இருக்கும்ல அந்த ஸ்பூன்ல. பார்த்தீங்கன்னா தெரியாது. ட்ராப்பா விழும். இந்த பபிள்ஸ் எல்லாமே வந்து கீ. அதனால வந்து மேக்ஸிமம் எதுவுமே வேஸ்ட் பண்ணாம கொஞ்சம் நீங்க பேசாம அமைதியா இருந்தாலே அது மேக்ஸிமம் உங்களுக்கு ரெடியே கிடைச்சிரும். இதுல இந்த பபிள்ஸ் எல்லாமே வந்து நல்லா அடங்கி வரும். இப்ப இந்த ஒயிட் கலர் பபிள்ஸ் எல்லாம் கலர் சேஞ்ச் ஆயிருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி சேஞ்ச் ஆகி வரும். இந்த பபிள்ஸ் எல்லாம் வந்து நல்லா அடங்கணும். இன்னொன்னு வந்து நம்ம வந்து அதுல வந்து கருவேப்பிலை போட்டு பார்ப்பாங்க சிலவங்க. சிலவங்க வந்து முருங்கைக்கீரை போட்டு பார்ப்பாங்க. பட் நீங்க எது போட்டாலும் நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுட்டு போடுங்க. சிலவங்க வந்து அப்படியே மரத்துல இருந்து பறிச்சுட்டு வந்து அப்படியே போட்டுருவாங்க. பட் அது ராங் வந்து நீங்க அப்படி பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம வந்து அது மரத்துல நிக்கும்போது நிறைய பூச்சிகள் எல்லாம் வரும். அதோட அது போடும்போது நமக்கு அது வந்து ஹெல்த்துக்கும் அது நல்லது கிடையாது. என்ன பூச்சி அதுல இருந்துச்சு நமக்கு தெரியுது. அதெல்லாம் மேக்ஸிமம்
வாஷ் பண்ணி இன்னைக்கு நெய் காய்க்க போறீங்கன்னு முந்தின நாளே எடுத்து கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணி காய வச்சதுக்கப்புறம் போடுங்க. அந்த தண்ணியோடு நீங்கள் போடக்கூடாது. அப்படி போட்டாலும் அது வந்து கெட்டு போயிடும் நெய். பட் வந்து அதுக்கு போல் ஸ்பூன் வச்சு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணணும். நெய் வந்து கை போடக்கூடாது. எந்த பாட்டில் வச்சுருந்தாலும் உள்ளாடி ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க. இப்போ நெய்க்குன்னு வந்து நிறைய ஸ்பூன்ஸ் எல்லாம் கிடைக்குதுல்ல, அந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுட்டு யூஸ் பண்ணிங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. அதே போல் இது நான் வந்து ரெடி பண்ணிட்டு கிளாஸ் பாட்டில் தான் ஸ்டோர் பண்ண போகிறேன். பிளாஸ்டிக்கை விட கிளாஸ் வந்து ரொம்ப நல்லது. சிலவங்க ஸ்டீலில் ஸ்டோர் பண்ணுவாங்க, அது கூட ஓகே. பட் வந்து கிளாஸ் ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். இப்போ இது வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த கலர் எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சுல, உங்களுக்கு வேணும்னா இதெல்லாம் நீங்கள் கருவேப்பிலை எல்லாம் போட்டு பார்க்கலாம். கருவேப்பிலை போடலாம், இல்லைன்னா முருங்கைக்கீரை இருக்குல்ல, அதை நீங்கள் போட்டு பார்க்கலாம். இப்போ இது எனக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் பார்த்தா தெரியும் தான், பார்த்தீங்களா, அது புரிஞ்சிச்சு. அதனால் வந்து நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து இறக்கிக்கலாம். அதுக்கப்புறம் ஆற வச்சு தான் பாட்டில் விடணும். ரொம்ப ஆற வைக்கக்கூடாது. ரொம்ப ஆற வச்சிங்கன்னா அது திரும்ப கீ வந்து அந்த செட் ஆகிடும், அப்படி ஆகிடும். அதனால் வந்து நீங்கள் மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் சூடாக இருக்கும்போது நீங்கள் பாட்டில் சேஞ்ச் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். லைட் சூடாக இருக்குது. இந்த நேரம் வந்து நம்ம வந்து வேறு பாட்டில் ஸ்டோர் பண்ணி, இல்லைன்னா வந்து அது வந்து திக்காகிடும். அதனால தான் இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு, அந்த எல்லோ கலர்லேயே இருக்குது. அது வந்து திக்காகும்போது நார்மலாக உங்களுக்கு ஆகும். அப்புறம் அந்த கருவேப்பிலையை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், இல்லை அப்படி இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா ஓகே. நான் ஃபில்டர் பண்ணல, கசடு இவ்வளோ வந்திருக்கு. இன்னும் இவ்வளோ நெய் வந்து பேலன்ஸ் இருக்குது. இது நான் வேறு ஒரு பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ண போகிறேன். உங்களுக்கு இது திக்கானப்புறம் எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ வந்து நமக்கு வந்து நெய் வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நெக்ஸ்ட் டே. இப்போ பார்த்தீங்கன்னாவே தெரியும், நம்ம கடையிலேருந்து வாங்குற மாதிரி இருக்கும். அடியில் அந்த மணல் மணலாக அப்படியே இருக்கும். அதனால நீங்கள் இது வந்து வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம அதில் கசடு வந்துச்சுல்ல, அதுவும் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம குளிப்பாங்கல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி வந்து நான் இதை வந்து போட்டு வச்சுருவேன். இந்த கசடு அப்படியே வந்து பிள்ளைங்களுக்கு மேலே வந்து அப்படி ஸ்க்ரப் பண்ணி போடுறோம். அப்போ கொஞ்சம் ஆயில் கண்டென்ட் கிடைக்கும்ல, அதுக்காக. அதில் இதில் வந்து எதுவுமே நமக்கு வேஸ்ட் ஆகாது. அதனால் நீங்கள் தாராளமாக இந்த நெய் வந்து வீட்டில் செய்து வைக்கலாம். பட்டர் நமக்கு வீட்டில் தான் எடுத்து இது பண்ணணும்னு இல்லை, நம்ம வீட்டில் கடையில் சீப்பாக கிடைக்கும் போது இது வந்து நம்ம செய்து வைக்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.